இன்னைக்கும் சித்தர்கள் வாழும் மலை, சிவன் சந்திர மகாலிங்கமாகவும் சுந்தர மகாலிங்கமாகவும் வாழும் மலை, மனிதன் அறிவு கெட்டாத அதிசயங்களும் ஆச்சரியங்களும் மூலிகைகளும் நிறைந்த மலை, அதுதான் சதுரகிரி மலை. இந்த மலை விருதுநகர், மதுரை, தேனி மாவட்டத்தில் உள்ளடக்கிய இருக்கு. திசைக்கு 4 மலைகளாக மொத்தம் 16 மலைகள் சூழ சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் இந்த மலையை சதுரகிரின்னு சொல்லுவாங்க. மலையெடுத்துக்கு ரொம்ப எளிமையான பாதை விருதுநகர் மாவட்டம் தானிப்பாடிலிருந்து செல்லக்கூடிய பாதை தான். கடல் மட்டத்திலிருந்து 4000 அடி உயரத்துக்கு பயணம் பண்ணோம். பயண தூரம் 5 கிலோமீட்டர். தானிப்பாடில் தொடங்கி வழுக்குப்பாறை வழியா சங்கிலிப்பாறை, காராம் பஸ்தரத்தை கடந்து போனா கோரக்கர் குகை வரும். அங்கிருந்து 10 நிமிட மலையாட்டத்தில் மலையோட பாதி தூரத்தை கடந்தது அடையாளமா இரட்டைலிங்கத்துக்கு அப்புறம் சின்ன பசுக்கடை, நாவல் ஊட்டு, வருஷநாட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதுண்டு. சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது. இந்த மலையில் ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று உடலில் பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்கிறார்கள். அருள் பாலிக்கிறார். அகத்தியர் முதல் 18 சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டதும் காயகற்ப பிலாவடி கருப்பசாமி கோவில். கருப்பட தரிசனம் பண்ணிட்டு மலையேறி போனா முதல்ல சுந்தர மகாலிங்கத்தையும் அடுத்து சந்திர மகாலிங்கத்தையும் தரிசனம் பண்ணலாம். இந்த பயணத்துக்கு 3 மணி நேரம் வரை ஆகலாம். எப்பெல்லாம் அனுமதி உண்டுனா பிரதோஷம், அதை தொடர்ந்து வர்ற அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அன்னைக்கு மதியம் 12 மணி வரை மட்டும் தான் அனுமதி. இரவு பயணத்துக்கு அனுமதி கிடையாது. இந்த இடத்தோட முழு காணொலி தொகுப்பு பார்க்க கமெண்ட்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதே போல நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே